growing together in faith and unity. எப்படி வளரணும்? விசுவாசத்திலையும் வளரணும், அதே சமயத்தில் ஒற்றுமையாக வளரணும். எப்படி வளரணுமா? எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி வளரணும்? விசுவாசத்துலேயும். என் பேசுகிறவங்க ரொம்ப பேர் வாய் திறக்க மாட்டீங்களே, என்ன விசேஷம்? தயவு செய்து கொஞ்சம் முத்துலாம் விழுந்துடாது. யாராவது முத்துக்குத்து வச்சுருக்கீங்களா உள்ளே? இல்லைல்ல, உங்களுக்கு இல்லை. கொஞ்சம் பேசுவோமா? சரி. விசுவாசத்துலேயும் ஒற்றுமையில் என்ன பண்ணணும்? வளரணும்னு என்னது? இருந்த இடத்துல இருக்கக்கூடாது, படிப்படியாக வளரணும். வளருது யார் தான் வளருவானா? உயிருள்ளவங்க தான் வளருவாங்க, செத்தது வளராது. உயிருள்ளது மட்டும்தான் வளரும். தெரியுமா உங்களுக்கு? இந்த பெஞ்சு பார்த்திங்கன்னா நான் 20 வருஷமாக பார்க்குறேன். இந்த பியூஸ் இருக்குல்ல, எத்தனை வருஷமாக பார்க்குறேன்? 21 வருஷம் ஆச்சுல. 20 வருஷமாக அப்படியே தான் இருக்குது, வளரவே மாட்டேங்குது. ஏன் வளரல? உயிர் இல்லை. இப்போ நான் இங்கே பாருங்கள், இந்த எடி இருக்கானே, நான் வந்தபோது குட்டி பையனாக இருந்தான், இப்போ என்னோட உயரமாக இருக்கிறான். பாருங்கள் அவனை. ஏன் பெரிய ஆள் வளர்ந்துட்டான்? ஏன்னா உயிர் இருக்குது. அப்போ வளரணும்னு சொன்னால் ஆண்டோட பிள்ளைகளுக்கு எனக்கு ஆவியானவர் இருக்கிறார், நான் ஜீவனுள்ள பிள்ளையாக இருக்கிறதுனால நான் என்ன செய்யணும்? ஆண்டோட விசுவாசத்துலேயும் ஆண்டோட எண்ணத்தில் எத்தனை வளரணும்? ஒற்றுமையிலையும் என்ன செய்யணுப்பா? வளரணும். என்னத்தில் வளரணும்? ஒற்றுமையில் வளரணும். நீங்கள் அதை தான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 1-6 வசனத்தை சகோதரி வாசித்தாங்க. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்க போகிறீங்க வேதத்தை. பக்கம் 266 புதிய ஏற்பாட்டில் இருக்குது. நம்ம எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து நிறுத்தி நிதானமாக எல்லாரும் ஒரே சத்தத்தை உயர்த்தி வாசிக்க போகிறோம். எல்லார்ட்டையும் கையில் பைபிள் இருக்கா? யார்கிட்ட கையில் பைபிள் இல்லை? யார்கிட்ட பைபிள் இல்லைன்னா உங்களுக்கு பைபிள் கொடுங்க கேட்குறேன். எல்லோரும் கையில் எடுத்துக்கோங்க, என்னோட சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் நிறுத்தி வாசிக்கணும். கமா போடும்போது ஒரு பாஸ், ஒரே ஒரு இடத்துல சின்ன ஒரு 1ன்னு எண்ணிக்கணும். புல் ஸ்டாப் வைக்கும்போது 1 2 3ன்னு எண்ணிக்கணும் மனசுக்குள்ளே. என் கூட வாசிக்கலாமா? கமா போட்டாலும் புல் ஸ்டாப் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக வாசிக்கலாமா? ஆதலால், இங்கே பார்த்தீங்களா? ஆதலால் போட்டு என்ன இருக்குது? அப்போ என்ன கமா போட்டிருக்கேன், என்ன பண்ணணும்? தொடர்ந்து வாசிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். வாசிப்போமா? ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், புத்தி என்னவெனிலுக்கு அப்புறம் என்ன வந்துருச்சு? அப்போ என்ன பண்ணணும்? கொஞ்சம் மூச்சு விடணும். ரைட்டு. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஒருவரை ஒருவரை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். என்னாச்சு? இப்போது புல் ஸ்டாப் வச்சிருச்சா? அப்போ என்ன பண்ணணும்? மூச்சை விட்டுடணும். 1 2 3ன்னு எண்ணிக்கணும். அப்புறம் போகலாமா? உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்களுக்குள்ளும் இருக்கிறவர். ஆமென். இந்த வேதத்தை பவுல் என்ன செய்கிறாரு? எபேசு திருச்சபைக்கு எழுதுகிறார். எந்த சபைக்கு எழுதுகிறாருமா? எபேசு திருச்சபைக்கு எழுதுகிற முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். என்ன பண்ணணும்? ஒற்றுமையாக இருக்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவுக்கு உடம்பு முடியலையாம். அப்பாவுக்கு 4 பிள்ளைங்க இருந்தாங்களாம். எப்போ பார்த்தாலும் 4 பிள்ளையும் ஒரே சண்டை 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 சண்டை, ராத்திரியும் பகலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் சண்டை. ஒரு நாள் என்ன பண்ணினாராம், அவங்க அப்பாவுக்கு படுக்கைக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் படுக்கையில் இருக்கிறார். இதை நினச்சி ரொம்ப துக்கமாயிட்டார். என்னடா என் பிள்ளைங்க இவ்வளோ நல்லா வளர்த்தேனே, அன்பாக வளர்த்தேனே, ஆனால் இந்த 4 பேர் முடிய பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க, எப்போ பார்த்தாலும் வீட்டில் நிம்மதி இல்லையேன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் 4 பேரையும் கூட்டிகிட்டு வந்தார். நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு நாள் போய் என்ன செஞ்சார்? எல்லாரும் ஒரு கம்பு கொண்டு வான்னு சொன்னார். எல்லோரும் ஓடி போய் என்ன செஞ்சான்? ஒவ்வொருத்தர் ஒரு கம்பு கொண்டு வந்தாங்க. கம்புனா தெரியும் தானே, பரம்பு மாதிரி. அப்புறம் சொன்னார், எல்லோரும் 4 பேரும் கொண்டு வந்தாங்க. 4 பேர்னு சொன்னார், எல்லாரும் பரம்பு உடைங்கடான்னு சொன்னார் தனித்தனியாக. எல்லாம் என்ன செஞ்சுனா பரம்பை அப்படியே உடைச்சிட்டாங்க. அப்புறம் இன்னொரு கம்பை எடுத்துகிட்டு வர சொன்னார். எல்லோரும் போய் கொண்டு வந்தாங்க. இப்போ 4 கம்பையும் வாங்கி ஒன்றா சுற்ற சொன்னார். கட்டின பிறகு ஒவ்வொருத்தராக பார்த்து உடைங்கடான்னு சொன்னார். 4 கம்பு ஒன்றா இருக்கும்போதுக்கு உடைக்க முடியலையா? அப்போ தான் அவங்களுக்கு புத்தி கொஞ்சம் வந்துச்சு. தனியாக இருக்கும்போது நம்ம எல்லோரும் வீக்காக இருக்கிறோம், பலகீனமாக இருக்கிறோம். ஆனால் ஒன்றா இருக்கும்போது எப்படி இருக்கிறோம்? கடினமாகவும் தைரியமாக இருக்க முடியும். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக இருக்கும்போது பிசாசு இன்னும் நிறையா கதைகள் இருக்குது இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. நீங்கள் என்றைக்கு தனியாக இருக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் பலகீனமாக இருக்கிறீங்க. அது மாத்திரம் கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களை தனிமையாக செய்ய முடியாது இந்த பூமியில்.
ஏன் ஆண்டவர் சபைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சபைக்குள்ளே நாம் எல்லாரும் ஒற்றுமையோடு கூட இருந்து நாம் வளருவது மாத்திரம் கிடையாது, நம்முடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு எப்படி இருக்குது, எல்லாம் சேர்ந்து வளர்வதற்கு உதவியாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆக இன்றைக்கி உள்ள வேத பகுதி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்டது, மாதத்துக்கு முன்னாடி திருச்சி பண்ணது விசேஷம். நாம் ஆண்டோட பிள்ளைகள் வளரணும்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவருக்குள்ளே வளரணும்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு கேட்டால் ஒற்றுமை. சொல்லுவாங்க பார்க்கலாம், என்னதுப்பா? காட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் இங்கே நான் போட்டிருக்கேன். காட்டில் மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? மரம் மொத்தமாக வளரும்போது தனி மரமாக நிற்காது. ஏன் மரம் தனியாக நிற்காதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மரமாக இருந்தால் ரொம்ப நாளைக்கு நிற்காது, காற்றடிச்சா தொப்புன்னு விழுந்து போயிடும். ஆனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மரம் வருது இல்லையா, மரம் வேர் என்ன செய்யுமா, எல்லாத்தையும் விட்டு மற்ற வேரோடு செஞ்சு இணைஞ்சு நிற்குமா. இப்போ காற்று அடிக்கும்போது என்ன செய்யாது, ஒரு மரத்தை தள்ளுறதுக்கு போல எல்லா இலையில கீழே பிடிச்சிருக்கல வேர்வு, அதனால் ஈஸியாக விழுகாது. எல்லாருடைய வேரும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கும் போது அது நிலச்சி நிற்கும். அதே மாதிரி சத்தும் கிடைக்கும் அதுக்கு சாப்பிட்றதுக்கு. அப்போ எல்லா மரமும் சேர்ந்து வளரும்போது காட்டில் செழிப்பாக வருது. அதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்களும் நானும் சபையில் இருக்கிற நாம், அதுக்கு என்ன கிடைக்குது, அந்த காட்டில் இருக்க எல்லா மரத்துக்கும் அந்த வேர் எல்லாத்தையும் பிணைஞ்சிருக்கும் போது அதுக்கு தண்ணி கிடைக்குது, அதுக்கு உரம் கிடைக்குது, அதுக்கு சாப்பாடு கிடைக்குது, அது நல்லா செழிப்பாக வளருது. காட்டில் உள்ள மரம் பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லா செழிப்பாக இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு மரம் என்ன செய்யும், எல்லா வேரையும் பிரித்து எல்லா வேரையும் பிடிச்சிக்கிட்டு நிற்கும், எல்லாம் பிணைஞ்சிருக்கும். அதே போலவே இன்றைக்கி நீங்களும் நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சபையில் வருகிற நாம் என்ன செய்யணும்னு கேட்டால், தப்பி தவறி ஒரு சில வேலைகளில் அந்த வேர் கெட்டு போச்சுன்னா அந்த சபை என்ன செஞ்சு விழுந்துடும். அதே மாதிரி நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகிய நாம் திருச்சபைக்கு வருகும் பொழுது நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், நான் வீட்டிலே இருக்கிறேன். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வளர முடியாது. வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கலாம் நான் பத்திரமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆயிரும். எனவே நீங்களும் நான் என்ன பண்ணணும்னு கேட்டால், எப்போதும் வளருவதற்கு என்ன செய்யணுங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தம்பி பெடி இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க எல்லோரும் ஒருத்தவங்க பாட்டு பாடுறாங்க, ஒரு இசைக்கருவி வாசிக்கிறாங்க, ஒருத்தவங்க சுத்தம் பண்ணுறாங்க, எல்லார் வேலையும் எல்லோரும் சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ எல்லோரும் செய்யும்போது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்குல்ல. அதே போல் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவருக்குள்ளே பயணிக்கணும். பலகீனமானவங்க, பலனுள்ளவங்க, புதுசாக வந்தவங்க, பழைய மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கையில் வளரணும்னா நம்ம எங்கே வரணும், ஆண்டோட சமூகத்துக்கு வரணும். ஆக அந்த சபைக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வேர் விட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறோமா, கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருக்கிறோமா, வீடு விட்டு இருக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாம் விசுவாச பிள்ளைகளோட ஐக்கியத்தில் வாழும் பொழுது, கம்யூனிட்டியில் இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் விசுவாசிக்கிற பலத்தில் நான் என்ன செய்கிறேன், ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கிறேன். வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விறகடுப்பு வச்சுருப்பீங்களா? வீட்டில் விறகடுப்புலாம் கொஞ்சம் தெரியுமா உங்களுக்கு? விறகடுப்பு பார்த்துருக்கீங்களாப்பா? யார் யார் விறகடுப்பு பார்த்தது? விறகடுப்பு ஊதி ஊதி பஞ்சிக்கிங்களா? சரி. அப்போ விறகு 4 விறகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மெத்தமாக எரியுது. 2-3 விறகு ஒன்றா வச்சுட்டிங்கன்னா நல்லா கொழுந்து விட்டு எரியும். ஒரு விறகு எடுத்து வெளியில் வச்சா என்ன ஆகும்? என்னம்மா, என்னப்பா, என்ன 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 ஆகும் தம்பி, நீங்கள் தான் சொல்லுங்கள், சொல்கிற மாதிரி கேட்குதா? ஒரு விறகு எடுத்து வெளியில் வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும்? மற்ற விறகுலாம் எரியும். இந்த விறகு என்ன செஞ்சிடும், எரிஞ்சிக்கிட்டு இருந்த விறகு தான் நல்லா எரியுது. அதை எடுத்து வச்சோடனே அமிர்ந்துருமா இல்லையா? திருப்பி அந்த விறகு அங்கே எடுத்து வச்சா என்ன ஆயிரும்? வாழ்க்கையில் ஆண்டோட பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் படிச்சிருக்கலாம், பதவி இருக்கலாம், பணம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், நீ பெரிய ஆள உலகத்தில் காணப்படலாம். இந்த வாழ்க்கையில் தனியாக இன்றைக்கி ஒரு சிங்கப்பூரில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்றைக்கி வயசானவங்க இங்கே பிளாக்காக இருக்கிறாங்க. எல்லாட்டையும் பணம் இருக்குது, பெரிய பெரிய டிவி பொட்டி இருக்குது, எல்லா சோஃபா இருக்குது, காசு இருக்குது, எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது. கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. இங்கே சிங்கப்பூரில் வயதானவங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. பச்சை தண்ணி கொடுக்கக்கூட ஆள் கிடையாது. அது மாத்திரம் கிடையாது, ஐயா சோஃபாவில் உட்காந்து தொப்புன்னு போயிட்டார். ஆரை கேட்கறதுக்கு கூட ஆள் கிடையாது. நிறைய பேர் டிவி ஓடிக்கிட்டே இருக்குது. கவனமாக இருக்கணும், தனிமையாக போயிடுவீங்க. பணம் இருந்து பதவி இருந்ததுனால உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் செய்ய முடியும்னு நினைக்காதீங்க. மக்கள் வேணும். தமிழில் ஒரு சொல் வழக்கு இருக்குது, நமக்கு 4 பேர் வேணும்னு வாங்க. என்னதுக்கு 4 பேர் வேணும்? செத்தா தூக்கிட்டு போகிறதுக்கு. செத்தா எத்தனை பேர் வேணும்? தூக்கணுமா வேணாமா? அப்படியே விட்டுடலாமா? அவங்களே சோஃபாலே விட்டுருவோமா, இல்லை பாத்ரூமில் விட்டுருவோமா?
சிங்கப்பூரில் பாத்ரூமில் விழுகிறது, சோஃபாவில் செத்து போகிறது நிறைய காரியம். ஆனால் சிங்கப்பூரில் அவங்க நியூஸில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வேகமாக போயிடுவோம் நம்ம. ஆக நீங்களும் நான் கவனமாக வேண்டிய பாடம் என்னென்னா, நம்மளோட விசுவாச என்னது சமூகம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், கம்யூனிட்டி ஆஃப் ஃபெய்த்துன்னு சொல்லுவாங்க. ஆக நீங்களும் நான் எப்படி இருக்கணும், ஆண்டோட பிள்ளைகளை கூட. எனவே இன்றைக்கி நம்ம பார்க்குற வேத பகுதி அப்போஸ்தலர் பவுல் என்ன செய்கிறார், சபைகளை சொல்லுகிறார், இந்த ஒற்றுமையை நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும். என்ன செய்யணும், விசேஷமாக நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும்னா என்னது, அதை பத்திரப்படுத்தணும். ஏன்னு கேட்டால் இந்த விசுவாசத்தில் ஒற்றுமை யார் தான் கொடுத்தா, ஆண்டவர் கொடுத்துருக்கார். யார் கொடுத்தா நமக்கு, நம்மளாம் யார் இங்கே கொண்டு வந்தா, ஆண்டோட பிள்ளைகளை ஆண்டவர் ஒன்றா கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆனால் ஒற்றுமையாக வந்து இருக்கிறது யாருடைய வேலை, என்னுடைய வேலை. இதை நான் பாதுகாக்கணும், நான் ஒற்றுமையாக இருக்கணும். எனக்கு ஒற்றுமையாக இல்லாத உலகம், எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவு வம்பு வழக்கு. வீடாக போய் பாருங்கள், வீட்டில் என்ன செய்கிறாங்க, அப்பா கூட சண்டை, அம்மா கூட சண்டை, மனைவி கூட சண்டை, பிள்ளைங்க கூட சண்டை. ஒற்றுமை வீட்டுக்குள்ளே போன நிம்மதியே இல்லை. நிறைய வீட்டில் பார்த்துருக்கீங்களா, ஏன் நிம்மதி இல்லை? சரி, அங்கே நான் இங்கே வந்த பிறகு சண்டை போடலாமா? ஸோ இன்றைக்கி நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒற்றுமையை நம்ம பாதுகாக்க முயற்சி செய்யணும். அதை தான் பவுல் செய்கிறார். சில விசேஷமாக இந்த ஒற்றுமை என்பது அவசியமானது, அத்தியாவசியமானது. இது வேணான்னு சொல்லவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறதுனால எல்லாருக்கூடையும் நான் சண்டை போடுறோன்னா இருந்தால் பிடிக்காது. வசனம் சொல்லுது, ஒரு சண்டை காட்டி கூட வீட்டில் இருக்கிறத காட்டிலும் ஒரு மூலையில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிடு. ஒரு பணக்கார வீட்டில் போய் சண்டைக்கார பொம்பளை கூட யார் தங்குவாங்களா, இல்லை சண்டைக்கார மயங்கொண்டு இருப்பாங்களா? சண்டை கூடக்கூடாது. எபேசி 4வது அதிகாரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என்ன நமக்கு சொல்கிறாருன்னு கேட்டால், நம்ம ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிறோம். என்ன நம்ம எல்லோரும் ஒரு கடமை கொடுத்துருக்கிறாரு. நமக்கு எல்லாருக்கும் என்ன கொடுத்துருக்காரு, கடமைன்னா என்னப்பா, ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கா இல்லையா? எனவே நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அன்போடு கூட விசுவாசத்தில் வளரும் பொழுது ஒற்றுமையாக வளரணும். எப்படி வளரணும், ஒற்றுமையாக வளரணும். சரியா? சரி, வாங்க நம்ம ஒவ்வொன்றா போயிடுவோம். ஒவ்வொன்றா நான் இந்த வேத பகுதியை கேட்க நம்ம பேசுவோமா? 1வது வசனம் எனக்கு வாசிக்கலாம் எனக்காக. 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், ஆக முதலாவது பவுல் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன செய்கிறேன், ஒரு பிரச்சனை தான் ஆண்டோட எப்படி இருக்கிறேன், ஆண்டோட பலத்தால் அவர் என்ன செய்கிறார், தன்னைத்தானே என்ன செஞ்சுருக்கிறாரு, அவர் எந்தளவுக்கு தன்னை கர்த்தருடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படிச்சிருக்கிறார் பார். ரிமைண்டிங் தட் அவர் obedience involves sacrifice. அவர் எப்படி கட்டுண்டவனாக இருக்கிறார்னா, அவர் என்ன செய்கிறார், ஆண்டவருக்காக தன்னை வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தவராக இருக்கிறார். தன் வாழ்க்கை தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்கார். தன் வாழ்க்கை தியாகமாக கொடுத்துட்டு இருக்கிற அவர் எனக்கு சொல்கிறாரு எப்படி நடக்கணும்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களை என்ன செய்யணும், நடக்கணும். நடக்கிறதுனா என்னம்மா, நடந்துனா என்ன அர்த்தம், நம்முடைய ஒவ்வொரு நாளும் நடக்கிற நடத்தைன்னு சொல்லுவாங்களே, நடக்கிற நடைய பார். ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம ஜீவிக்கிறோம். நீங்கள் ஆண்டவர் என்னை கூப்பிட்டுருக்கார் இல்லையா, இந்த சபைக்குள்ளே வரும்போது நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், உங்கள் மேலே எந்த குறையும் எனக்கு கிடையாது. ஆனால் உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் வீட்டில் மற்றவங்க முன்னாடி நீங்கள் எப்படி நடக்கிறீங்க அதை நினச்சி பாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கா, ஆண்டவருக்கு சந்தோஷமாக இருக்குமா? ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தை பார்த்து அப்போ நீங்கள் பார்த்து என்ன சொல்லுவார், சாமி வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? ஆக உங்கள் நடக்கிற நடத்தையை பாருங்கள். எப்படி நடக்கணும்னு கேட்டால், உங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா எப்படி நடக்கணும். வேர்தினா என்னது, ஃபிட்டிங், கன்சிஸ்டன்ட், அப்ரோப்ரியேட். எப்படி ஆண்டோட பிள்ளை இருக்கணுமோ அப்படி. எப்படி ஆண்டவர் பிள்ளை இருக்கணும், சாமி எப்படி இருந்தார், என்ன பண்ணார், தாழ்மையாக இருந்தார், அன்பாக இருந்தார், சண்டை போட்டார் எல்லாரும் கூடயும். சிலுவையில் அறையும் போது என்ன சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அவர் என்னையும் உங்களையும் மன்னிச்சிட்டார். நான் மன்னிக்கணுமா இல்லையா, தாழ்மையாக இருக்கணுமா இல்லையா? பல வேலைகள் நம்ம பிரச்சனை என்னென்னா, நம்ம அழைத்த அழைப்பு யாருன்னா, ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறார் அவரோட மகனாக இருப்பதற்கு, மகளாக இருப்பதற்கு. அப்படி இருக்கும்போது நான் என்ன செஞ்சுருக்கக்கூடாதுன்னா, ஆண்டவர் என்னை கூப்பிட்டுருக்கார் அவரோட மகனாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய நாம மகிமைக்காக நம்முடைய வாழ்க்கை காணப்படும். எனவே அவர் சொல்கிறாரு, அழைத்த அழைப்பு பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் திருப்பி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்டியன் யூனிட்டி பிகின் வித் பர்சனல் ஒபீடியன்ஸ் அண்ட் லைஃப் தட் ரிஃப்ளெக்ட்ஸ் கிரைஸ்ட். ஆக ஆண்டோட அழைக்க நம்ம பட்ட அழைப்பை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ ஐக்கியம் எதில் தொடங்குது, கிறிஸ்தவ ஒற்றுமை எது தொடங்குதுன்னு கேட்டால், ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த கீழ்ப்படிதல் வேணும். பர்சனல் ஒபீடியன்ஸ்னால் என்னது, ஆண்டவர் என்னை கூப்பிட்டுருக்காரு, அவருக்கு நான் கீழ்ப்படிவேன். ரெண்டாவது என்னென்னா, என் மூலமாக ஆண்டவரை வெளிப்படுத்தணும். வசனம் சொல்லுது, ஒருத்தன் கன்னத்தில் அறிஞ்சால் ரெண்டாவது கான் மாற்று. அதுக்குன்னு என்ன அர்த்தம், அவன் திருப்பி காமிச்சிட்டே இருன்னு இல்லை, அவனை நீ அடிக்காதன்னு அர்த்தம் இன்னொரு விதத்தில்.
ஒருத்தன் திட்டுனா நிம்மதி செஞ்சிடும், சரி போடா. சில வேலைகள் நம்ம சுயமாக இருக்கிறோம் பார்த்தீங்களா, நம்மளால் முடியாது. ஒருத்தவங்க ஒன்று சொன்னால் நான் 3 வாட்டி சொல்லுவோம். அதுதான் உண்மையான மனித பண்பு. ஆனால் உண்மையாக கடவுள்கிட்ட பிள்ளைங்க என்ன பண்ணணும்? பவுல் என்ன சொல்கிறார்? சபையில் நீங்கள் வரும் பொழுது எப்படி போகணும்? நீங்கள் தாழ்மையை என்ன செய்யணும்? ஆண்டவர் கிறிஸ்துவ பிரதிபலிக்க பாருங்கள். அப்போ அப்ளிகேஷன் என்ன கேட்டால், யூனிட்டி இன் சர்ச் வில் நெவர் ரைஸ் அபோவ் ஸ்பிரிச்சுவல் வாக் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். அப்போ சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு முக்கியமான பண்பு என்னன்னு கேட்டால், சபைக்கு எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒற்றுமையாக காணப்படணும். ஏதோ ஒரு சபை எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு போட்டுருந்தா அந்த சபை நல்லா வளருமா வளராதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வளருமா வளராதாமா? எந்த வீட்டில் சண்டை இருக்குதோ அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? அது உள்ள ஆசீர்வாதம் இருக்காது. எனவே நானும் நீங்களும் நல்லா கவனமாக கவனிக்கணும். இந்த வேத வசனம் சொல்லுது, நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுமா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்வதற்கு என்ன செய்யணும்? ஒற்றுமையாக இருப்பதற்கு என்ன கீழ்ப்படிஞ்சு காணப்படும். how we affect how we grow others. எப்போ நாம் எப்படி வாழ்கிறோமோ அது மற்றவங்களுக்கு பாதிக்கும். வச்சுக்கோங்களேன், என் வீட்டில் வச்சுக்கோங்களேன், என் பசங்க 2 பேரும் என்னை பார்க்குறாங்க, நான் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது என் பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அவன் நல்லவனாக பார்க்க மாட்டான். எங்கள் அப்பா இப்படி தான். சில வேலைகளில் குடிக்கிற பழக்கம் இல்லை, வீடை பார்த்துருக்கோம், சிகரெட் பிடிக்க பார்த்துருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பிள்ளைங்களும் 2 நாட்கள் அதை கற்றுக்குவாங்க. ஏன்னு கேட்டால், அப்பா அப்படி இருக்காரு, அம்மா அப்படி இருக்காங்க. ஆக இன்றைக்கி நான் வளர்ச்சி மற்றவங்களை பாதிக்குமா பாதிக்காதா? அப்போ சபையில் நம்ம எல்லாரும் ஆண்டோட பிள்ளைகளார் ஒற்றுமையாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? எல்லாருமே பார்ப்பாங்க, டே இது நல்ல சபைப்பா, அன்புள்ள சபை, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, சண்டை போட மாட்டுறாங்க, எல்லாரும் அன்பாக பார்க்குறாங்க அப்படின்னு அந்த சபை எப்படி இருக்கும்? ஆண்டோட சபையாக இருக்கும். ஆக அவர் டிமாண்ட், அதான் போட்டிருக்கேன் பாருங்க, அவர் காலிங் டிமாண்ட்ஸ் வர்தி வாக். அப்படின்னா என்னது? நம்முடைய அழைப்பு நாம் ஆண்டவருக்கு பிரியமாக பாத்திரமாக நட என்ன செய்யுது? அவருடைய சாயலை நான் வெளிப்படுத்துகிறவனாய் காணப்பட வேணும். இப்போ இயேசுசாமி என் கூட இருப்பார்னா, இயேசுசாமி பிள்ளையாக இருக்கிறதுனால, அவருடைய கிருபை எனக்கு இருக்கிறதுனால, இயேசுசாமியை பார்த்தது போல் அவரை போல் நடப்பதற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? ஒப்பு கொடுக்க போகிறேன். சரிங்களா? 2வது கதைக்கு வந்துடுமா? 2வது வசனத்துக்கு வந்துருங்க பார்க்கலாம், யாராச்சும் வாசிப்போம். சத்தமா மிகுந்த தாழ்மையையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் ஒருவரை ஒருவர் தாங்கி. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான காரியத்தை எப்படி நம்ம நடக்கணும்னு சொல்கிறாருன்னா, அந்த அன்பில் ஒற்றுமையாக காணப்படணும்னு கேட்டால், இங்கே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முக்கியமான ஆவிக்குரிய குணாதிசயத்தை அவர் என்ன செய்கிறார்? Paul lists 4 Christ-like attitude essential for growing together. பவுல் என்ன செய்கிறாரு? கிறிஸ்துவ போல உள்ள 4 பண்புகளை காண்பிக்கிறார். முதலாவது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மிகுந்த மனத்தாழ்மை. அப்படின்னா என்ன பார்த்தோம்? மிகுந்த மனத்தாழ்மை யாருக்கு தெரியும்? மிகுந்தன என்ன அர்த்தம்? அதிக. தாழ்மை, மனத்தாழ்மைன்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் லோலினஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது ஹியூமிலிட்டின்னு சொல்லுவாங்க. என்னதுப்பா? ஹியூமிலிட்டி. பல வேலைகளில் நமக்கு போராமல் போட்டி பிரச்சனை வருவது, நம்ம யாருக்கு முன்னாடி தாழ்ந்து போக மாட்டோம். கால்வின் என்ன சொல்கிறாரு? ஜான் கால்வின் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இல்லது அகஸ்டின் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல வேத மாணவனாக இருப்பதற்கு 3 குணாதிசயம் வேணும்னு சொல்கிறாரு. அந்த 3 குணாதிசயம், முதல் குணாதிசயம் என்னது? ஹியூமிலிட்டின்றார். 2வது குணாதிசயம் என்னது? ஹியூமிலிட்டின்னு சொல்கிறார். 3வது என்ன வேணுமா? கடவுளோட பிள்ளையாக இருப்பதற்கு, கடவுளை அறிகிறார்கள் வளர்வதற்கு, கிறிஸ்தவனாக நீங்கள் வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன இருக்கணும்னு கேட்டால் தாழ்மை வேணும். என்ன வேணும்ப்பா? தாழ்மை இல்லைன்னா ஆண்டோட பிள்ளையாக இருக்க முடியாது நம்மளால். ஏசுசாமிகிட்ட இருந்த பெரிய குணாதிசயம் என்ன தெரியுமா? உலகத்தில் இல்லாதது, தம்மை தாழ்த்தினார். என்ன செய்து? மரண பரிந்தமே தம்மை தாழ்த்தினார்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நமக்கு தாழ்மை வேணும். தாழ்மைனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, புட்டிங் அதர்ஸ் பிஃபோர் செல்ஃப். எனக்கு மேலே மற்றவங்களை முன்னாடி உயர்வாக வைக்கிறது. அவங்களை என்னோட தரக்குறைவாக நினைக்கிற பண்பு நமக்கு எல்லாருக்கும் இருக்கும். அவரும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, அவங்க நம்மளோட உயர்ந்த நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். மற்றவங்களுக்கு கீழே நம்ம பார்க்க கற்றுக்கணும், மற்றவங்களை நம்மளை உயர்வாக பார்க்க கற்றுக்கணும். நம்ம எப்போதும் நம்ம உயர்வாக பார்க்குறத விட்டுட்டு மற்றவங்களை என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். சரியா? 2வது முக்கியமான காரியம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மீக்னஸ். அப்படின்னா என்ன? தமிழில் என்ன போட்டிருக்கு? சாந்தம். என்னப்பா சாந்தம்னா என்னப்பா அர்த்தம்? ஆங்கிலத்தில் போட்டிருக்கு என்னது? சாந்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. மீக்னஸ், ஜென்டில்னஸ், செல்ஃப் அண்டர் கண்ட்ரோல். பல வேலைகளில் நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சாந்தமாக இருக்கணும். ஏசாமியை சிலுவையில் அறிகிறாங்க, அவர் கத்தலை, கூச்சல் போடலை, திட்டலை. ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா?
சிங்கம் எத்தனை பேருக்கு சிங்கம் பார்த்துருக்கீங்க? சிங்கம் லைன் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ நல்லது. காட்டு சிங்கம் எப்படி தொட முடியுமா? கிட்டத்தில் பார்க்க முடியுமா? ஆனால் சர்க்கஸில் அதே சிங்கம் வெளியில் பாருங்க, காட்டில் உள்ள சிங்கத்துக்கு கிட்டத்தில் மனுஷன் போக முடியாது. அதே சிங்கத்தை சர்க்கஸில் கொண்டு வந்து வச்சிடறான். சர்க்கஸ் போயிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இந்த சர்க்கஸில் உள்ள சிங்கமும் காட்டில் உள்ள சிங்கமும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன வித்தியாசம்? என்னம்மா என்ன ட்ரைனிங்? அப்படி என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க? என்னப்பா எப்படி சொன்னது கேட்குது? அது கறி சாப்பிட்டாதா? அதுக்கு மீனில் அதுக்கு கறி, அது கோமெலாம் வராதா? என்னப்பா வளர்த்தது என்ன செய்யறது? அப்போ கூட அது கறி மீனில் சாப்பிடாதா? அது என்ன பண்ணுன்னு சொன்னால், அது ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. தம்பிக்கு சொல்கிறது நல்லா புரியுது. அது உண்மையான குணத்தை உள்ளே வச்சுருக்குது, நல்ல குணத்தை திரும்பி காமிக்குது. நமக்கு எல்லாருக்கும் கோவம் வரும், எல்லாருக்குமே இயற்கை. ஆனால் கிறிஸ்தவனை ஆன பிறகு கோபமாக உள்ளே வச்சுட்டான். கிறிஸ்தவனை ஆன பிறகு, ஆண்டோட பிள்ளையாக மாறின பிறகு அந்த சிங்கத்துக்கு ட்ரைனிங் கொடுத்தா. அதே மாதிரி ஏசாமி எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு ஒவ்வொரு நாள் வசனத்தை சொல்லி. ஆண்டோட வசனம் தான் எனக்கு கோல் அரிக்குதுல. ஆண்டோட சொல்லிகிட்டே இருக்கிறாருல, அன்பா இருடா, சண்டை போடாதடா, உண்மையாக இருடா, எல்லாருக்கும் நல்லது செய்யடான்னு எத்தனை மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. நானும் மாறணுமா வேணாமா? நல்ல பண்புகளை கெட்ட பண்புகளை உள்ளே வச்சுக்கிட்டு அந்த சிங்கம், சர்க்கஸில் உள்ள சிங்கம் நல்ல பண்பை மட்டும் வெளிப்படுத்துது. அந்த ஐயா சொன்ன உடனே எந்திரினா எந்திரிக்குது, போகுதுன்னா போகுது, வானா வாருது. ஆனால் அதுவும் கறி தான் சாப்பிடுது. சிங்கம், காட்டில் உள்ள சிங்கமும் கறி தான் சாப்பிடுது. அது குணம்லாம் மாறலை, ஆனால் குணத்தை உள்ளே வச்சுருக்கு. கெட்ட குணத்தை, நல்ல குணத்தை வெளியில் காமிக்குது. இன்றைக்கி நீங்களும் நான் அப்படி தான். எனக்கும் நல்ல குணமும் கெட்ட குணமும் சேர்ந்து தான் இருக்குது. ஆனால் கெட்ட குணத்தை நான் உள்ளே அமுக்கணும், ஆண்டவருக்குள்ளே கடவுள் கிருபை தரணும். அதனால் என்ன அர்த்தம்? மீக்னஸ்னால் இருக்குது. என்ன கேட்டால் அதுக்கு முடியும், ஆனால் அது செய்யாது. என்ன செய்யும்? அதுக்கு முடியுமா முடியாதா? அந்த சர்க்கஸ் மேனை வெட்ட முடியுமா முடியாதா? முடியும், ஆனால் அது என்ன செய்யுது? செய்யாது. ஏசாமி சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. அவர் நினச்சா வசனம் சொல்லுது 72 தூதர் வருவாங்க. எத்தனை பேர் வருவாங்களாம்? 72. அங்கே இருக்கிற ஒருத்தன் கூட இருந்திருக்க மாட்டான். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சாந்தமாக இருக்கிறார். ஏசாமி எப்படி இருக்கிறாரு? சாந்தம்னா என்னது? என்னால் முடியும் கோபப்பட, என்னால் சண்டைப்பட முடியும், ஆனால் நான் சண்டைப்பட மாட்டேன். ஏன்னா நான் யார்? என்ன யாருமா நான்? ஏசுசாமி புல்ல. சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் தாழ்மையாக இருப்பேன், சாந்தமாக இருப்பேன். அப்புறம் இன்னொன்று என்ன போட்டிருக்கு? 2வது வசனம், நீடிய பொறுமை, லாங் சஃபரிங். அதான் லாங்ன்ற வார்த்தையே தெரியுமா? லாங்ன்றது வேறு எவ்வளோ பெருசு? லாங் சஃபரிங், நீடிய பொறுமை. சில வேளை கொஞ்சம் பொறுப்பாங்க, அப்புறம் நான் பொறுக்க முடியாதுன்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. எவ்வளோ தான் பொறுக்கிறது? இப்படிலாம் சொல்கிறது கேட்டிருப்போம். ஆண்டோட பிள்ளைங்க தெரியாத நிறையா பேர் இப்படி தான் இருக்காங்க. போயிட்டு போகிறாங்க, விடுங்க. ஸோ இதெல்லாம் கஷ்டமான காரியம். ஆனால் ஆண்டவர் எனக்கு கிருபை தர்றார் இந்த காரியத்தை செய்வதற்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக தாழ்மையாக காணப்படணும், சாந்தமாக இருக்கணும், நீடிய பொறுமையாக இருக்கணும். 4வது வசனம் என்ன சொல்லுதுங்க? 4வது அன்பினாலே. இதெல்லாம் ஆண்டோட அன்பால் நாம் ஒருத்தருக்கு ஃபோர்பேரன்ஸ் அண்ட் லவ். நான் இப்போ நான் நேசிக்கிறதுனால, இப்போ சமயம் என் பசங்க இருக்காங்க 2 பேர். எது தான் செஞ்சாலும் நான் பொறுமையாக இருக்கிறேன்னா இல்லையா? ஏன் அவன் என்னோட மகனாக இருக்கும்போது என்ன செய்கிறேன்? நான் அவன் அன்பு செலுத்துகிறேன். அப்போ உண்மையான அன்பு இருக்கும்னா என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாரும் பொறுத்து போக மாட்டோமா? ஸோ இந்த 4 காரியத்தை மனதில் வச்சுக்கணும். மேலே சொல்கிறாரு, நீங்களாம் ஆண்டவருடைய பிள்ளையாக அழைக்கப்பட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அந்த அழைப்பை மனதில் வச்சுக்கோங்க. அப்புறம் எப்படி இருங்க? தாழ்மையாக இருங்க, சாந்தமாக இருங்க, பொறுமையாக இருங்க. அது மட்டும் கூட அன்பால் என்ன பண்ணுங்க? நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன தாங்குங்க. அன்பால் என்ன பண்ணணுமா? நான் தாங்கணும். தாங்கிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவரை தாங்கிறது இல்லை, நீங்கள் பொறுத்துக்கங்க. அவர் பரவாயில்ல, போயிட்டு போகிறாரு, தெரியாமல் செய்கிறாரு, மன்னிச்சிருவோம். சின்ன பிள்ளைங்க நம்மளை தப்பு பண்ணுவாங்க, அடிப்பாங்க. அப்போ கூட சின்ன குழந்தையா இருக்கும்போது பொறுமையாக வாங்கிக்குவோமா, வாங்க மாட்டோமா? ஸோ எப்போவுமே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது, சபைக்குள்ளே வரும்பொழுது சின்ன சின்ன சண்டைக்கு அடுப்பத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொறுக்க மாட்டோம். அதுதான் மெயின் பிரச்சனை. எனவே நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டேன், நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நர்ச்சர் யூனிட்டி. அதாவது நாம் ஒற்றுமை வளர்த்துக்கொள்ள உள்ள பண்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீ ட்ரூத், யூனிட் சஸ்டெயின் நாட் பை பர்ஃபெக்ஷன் பட் கிரேஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப். ஆக உண்மையாக நல்லா கவனமாக கவனிக்கும் போது நம்மளாம் உடனே பூரணராக வரல. கோபம் வருமா? வரும். பிரச்சனை வரும்னா வரும். எல்லாமே இருக்குது.
ஆனால் ஆண்டோட கிருபையால் நிறைக்கப்பட்டிருக்க உறவு வேணும். நான் ஆண்டோட பிள்ளை, ஆண்டவர் என்னை ரசிச்சிருக்கிறாரு, ஆண்டவர் என்னையும் மன்னிச்சிருக்கிறாரு, பரவாயில்ல, மற்றவங்களை மன்னிப்போம், நம்ம விட்டு கொடுத்து போவோம். ஏன்னா நான் என்னுடைய உறவு வேணும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய உறவு என்ன செய்யணும்? வேணும்னு நான் நினைக்கிறேன். வெட்டிடக்கூடாது. இன்றைக்கி கூட நிறையா பேர் சபைக்கு வந்தாங்க, நிறையா பேர் வராமல் இருக்கிறாங்க. ஆனால் யார்கிட்டையும் நான் என்னோடய உறவை என்ன செய்யலை, வெட்டிக்கல. வந்தால் இப்போ கூட நான் பேசுவேன், எல்லாட்டையும் நான் பேசுவேன். எனக்கு தெரியும், ஏன்னா நான் ஆண்டோட பிள்ளை. நம்ம எல்லாட்டையும் அன்பாக இருக்கணும். ஏசாமி வேணான்னு சொல்வார் எல்லாச்சும் நம்மளை பார்த்து. எனவே நீங்களும் நான் சொல்லணும், ஆஸ்க் நாட் அதர்ஸ் ஆர் சேஞ்சிங். நீங்கள் பல வேலைக்கு அவர் மாறலன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் கேட்க வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, am I growing in humility, patience and love? நான் கேட்க வேண்டியது, அவங்க மாறினாங்களா இவங்க மாறினாங்களான்னு கேட்கக்கூடாது. பிள்ளைங்க விசேஷமாக கவனிக்கணும். பல வேளை குற்றம் யார் மேலே, அவரே அப்படி தான் இருக்காரு, அவர் சேஞ்ச் பண்ணலை. என்னை தானே ஆண்டோட பிள்ளையை வச்சுருக்கிறாரு, நான் தானே ஆண்டோட பிள்ளை, நானே சர்ச்சுக்கு வரேன், நான் தானே பைபிள் வாசிக்கிறேன், நான் தானே கடவுளோட பிள்ளையாக இருக்கிறேன், கடவுள் என்னை தானே கூப்பிட்டு வழி நடத்துகிறாரு. அப்போ நான் தான் கேட்கணும், ஆண்டவர் என்ன தாழ்மையாக பொறுமையாக அன்பாக இருக்கிறேனா? நமக்குள்ளே சின்ன சண்டைகள் வரும், விட்டு கொடுத்துடணும், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடணும். எனக்கெல்லாம் ஆசை, சில வேலை நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா உடனே போய் சாரி சொல்லிடுவேன். என் வீட்டுக்காரியாக இருக்கட்டும், என் பிள்ளைங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் என்ன சாரி சொல்கிறது என்ன போச்சு? எப்படியும் அந்த உறவு நமக்கு வேணுமா வேணாமா? அந்த சகோதரர் வேணுமா வேணாமா? கொஞ்சம் நேரம் கீழே இறங்கி போயிட்டோம்னா நம்ம குறைஞ்சி போச்சா என்ன? பல வேலைகளில் நீங்கள் நினைக்கிறீங்க சாரி சொல்கிறோம். யார் ஸ்ட்ராங்கு? சாரி சொல்கிறவங்களா, சாரி கேட்காதவங்களா? யார் ஸ்ட்ராங்கானவங்க? என்னம்மா? யார் சாரி சொல்கிறான் தான் அவன் தான் ஸ்ட்ராங்கான ஆள். யார் சொல்ல தெரியலையோ அவங்க ஸ்ட்ராங் இல்லை. சண்டை போடுறது ரொம்ப சுலபம், சண்டை போடுறது ரொம்ப ஈஸி தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் திட்டினீங்க, நான் திட்டுறது எவ்வளோ நேரம்? சிட்டாமல் இருக்கிறேன்னு பார்த்தீங்களா? அதுதான் திறமை, அதுதான் கிருபை. சண்டை போடுறது ரொம்ப சுலபம். கடவுள் அறியாது ஒருக்கெல்லாம் கோபப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப பலகீனமானவங்கன்னு அர்த்தம். கோபமே என்ன தெரியுமா? அவங்க ஷீல்டு, அவங்க பலகீனத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பதுக்கு. கோபப்படாமல் இருக்கிறது தான் ஸ்ட்ராங்கானவன். பைபிள் சொல்லுது, பைபிளில் மக்கள் சொல்லுவாங்க, கோபக்காரனுக்கு என்ன இல்லையா? புத்தி மட்டுனா கொஞ்சமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, இதெல்லாம் இயற்கை, இதெல்லாம் எல்லா இடமும் நடந்துகிட்ருக்கு, நம்ம புதுசாக ஒன்றும் பேசலை. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாருன்னு சபைக்கு, எபேசிய திருச்சபைக்கு, நீங்கள் எப்படி இருக்கணும்? இந்த 4 பண்புகளை வளர்த்துக்கணும். இந்த பண்பில் நீங்கள் கேட்க வேண்டியது, நீங்கள் தாழ்மையில் பொறுமையில் அன்பில் வளர்றீங்களா வளரலையா? என்ன இந்த இந்த 3வது முக்கியமான 3வது வசனம் வாசிங்கப்பா. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு, இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் என்டவரிங்னு போட்டிருக்கு. என்டவரிங்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், மீனிங் மேக்கிங் எவ்ரி எஃபர்ட். இந்த ஒற்றுமையை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். என்ன பண்ணணும்? இன்டென்ஷனல், கண்டினியூஷனல், சாக்ரிஃபிஷியல். சில வேலைகளில் சண்டை வந்துடும். நிச்சயமாக நம்ம மனிதர்கள் தான், பலகீனமானவங்க தான். சின்ன பிரச்சனை வந்துடும். வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி சண்டை இல்லாத வீடும் கிடையாது, வம்பு இல்லாத வீடும் கிடையாது. என்ன கணவன் மனைவி எத்தனையோ வீட்டில் வந்திருக்குது. ஆனால் நான் என்ன செய்யக்கூடாது? அப்படியே விட்டுறக்கூடாது. எப்படின்னு அந்த சண்டையை அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிரும்? அது 1 நாள் 2 நாள் 2 நாள் 3 நாள் 3 நாள் 1 மாதம் 1 மாதம் 3 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் வருஷக்கணக்கில் அப்படியே அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் ஒரே வீட்டில் வருஷக்கணக்கில் இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச சில வீடு இருக்குது, 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. கேட்டால் வீட்டுக்கார அம்மா, ஆனால் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, 2 ரூமில் இருக்கிறாங்க. 10 வருஷம் 15 வருஷம் பேசாத குடும்பம்லாம் இருக்குதுடாப்பா. இன்னும் சொல்லப்போனால் வருத்தம் என்னன்னு கேளுங்க, அவங்களும் எங்கேயோ சர்ச்சுக்கு தான் போகிறாங்க. அவங்களும் எங்கேயோ சர்ச்சு தான் போகிறாங்க. எனக்கு தெரியல ஏசாமி இருக்கிறாரா அந்த வீட்டில்னு. போயிட்டு போகிறேன், அவங்கள பற்றி பேச வேணாம். நீங்கள் தவறி இன்றைக்கி சண்டை போட்டேன், என் வீட்டுக்காரிக்கிட்ட நான் போட்டேன். நான் என்ன பண்ணணும்? உடனே போய் சாரி அம்மா, தெரியாமல் செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கம்மா, முடிஞ்சு போச்சு. என்ன போச்சு? முயற்சி செய்யணும். நானும் நீங்களும் என்ன பண்ணணும்ப்பா? அதான் அவர் சொல்கிறாரு, ஒரு ஜாக்கிரதையாக இருங்கள். என்டவரிங், மேக்கிங் அன் எஃபர்ட், எவ்ரி எஃபர்ட், இன்டென்ஷனல், கண்டினியூவல் அண்ட் சாக்ரிஃபிஷியல். இன்டென்ஷனல் விருப்பப்பட்டு போகணும், தொடர்ந்து போகணும், தியாகத்தோடு கூட போகணும். அது மாத்திரம் கிடையாது. என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து இதை பிரயாசப்படும் போது எவ்வளோ பெரிய மலையாக இருந்தால் கூட அது உடஞ்சிருமா உடையாதா? கோபம் அதே தான். சகல நேரத்தில் சில வேலைகள் சகோதரிகள் கொஞ்சம் நேரத்துக்கு என்னது வச்சுருப்பாங்க? கோபத்தை வச்சுருப்பாங்க. கொஞ்சம் நேரன்றது கொஞ்சம் நாள் இல்லை, சில நேரம் நாள் கணக்கு கூட கோபம் வந்து நிற்கும்.
சகோதரர்களும் அப்படியே திட்டிட்டு போயிடுவாங்க, அப்புறம் வந்து சமாதானம் ஆயிடுவாங்க. ஆனால் 2 பக்கமும் விட்டு கொடுக்க பார்க்கணும். யூனிட்டி இஸ் நாட் சம்திங் வி கிரியேட், இட் இஸ் த யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட். யார் இது யார் கொடுவதற்கா? சமாதான கட்ட ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு. இது யாரோட ஒருமை? யார் ஒற்றுமையாக கொடுத்தாருக்கு? இந்த சபையில் யார் ஒற்றுமைப்படுத்தியிருக்கிறாரு? ஆவியானவர் கொடுத்துருக்கிறார். என்னால் உங்களால் செய்ய முடியாது. ஆண்டவருக்குள்ளே பிறந்திருக்கிறேன்னா, ஆண்டோட பிள்ளையாக இருக்கும் பொழுது, ஆண்டோட வார்த்தையை பெற்றிருக்கிறேன்னா, ஆண்டோட ஆவியானவரை கிளியர் செய்வதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் என்ன சொல்லுவார்? போய் நீ மன்னிப்பு கேளு, ஒற்றுமையாயிரு, சமாதானமாயிரு. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். அப்படி இருக்கிறதுனால விசுவாச பிள்ளைகள் நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? 2 கடவுளோட பிள்ளைங்க எப்போதும் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஒரே சபைக்கு வருகிற மாதிரி, ஒரே வீட்டுக்கு வர்ற மாதிரி 2 பேர் முகமலர்ச்சியோடு ஒருத்தர் பார்த்து பேசணும். நீங்கள் மற்றவங்க மன்னிக்கலையும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் உள்ளத்தில் யாரையும் மன்னிக்காமல் இருக்கக்கூடாது. இது ஆண்டவரோட வார்த்தை. அது மாத்திரம் கிடையாது. என்ன செய்கிற? சமாதானம் கட்டினால் என்ன? சமாதான கட்டுன்னு சொல்கிறாரு, பாண்ட் ஆஃப் பீஸ்ன்னு சொல்கிறாரு. இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கீப் அண்ட் காட் அண்ட் ப்ரொடெக்ட் திஸ் யூனிட்டி. ஆக நம்முடைய கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவியான உதவி செய்வார். நாம் என்ன செய்யணும்? இந்த சமாதானத்தை பாதுகாக்கணும், அதை வச்சுக்கணும், பாதுகாக்கணும். எல்லா விதத்துலையும் எந்த விதமான ஆபத்தும் இந்த ஒற்றுமையை பாதிக்காதபடி நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும். சபையில், குடும்பத்தில், எங்கே போனாலும் நம்முடைய பேச்சு, நம்ம நடை, நம்ம உடை கடவுளுக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம். ஆக இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும்? சமாதான கட்டுன்னு சொல்கிறாரு. என்ன செய்யறது? பாண்ட் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லும்போது, பீஸ் இஸ் ரிலேஷன்ஷிப் க்ளூ, ரிலேஷனல் க்ளூ தட் ஹோல்ஸ் பிலீவர் டுகெதர். ஆக இந்த சமாதான கட்டு, நம்ம எல்லாம் சமாதானத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானத்தை விரும்புவோம்னு வச்சுக்கோங்களேன். சமாதானம் எல்லாரும் விரும்புகிறாங்க, ஒற்றுமையாக இருக்கணும்னு. அதனால் எப்படி வரும்? சபை ஒற்றுமையாக இருக்கும். இன்றைக்கி சபைக்குள்ளே பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கோபம், சண்டை, சச்சரவு எதுவும் நல்லது கிடையாது. எனக்கு தெரியும் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, எல்லாரும் எனக்கு விரும்பினதை செய்ய மாட்டாங்க. சில வேளையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க, நிச்சயம் உண்மைதான். எப்படி பேசணும்னு தெரியல, என்ன சொல்லணும்னு தெரியல, ஈவன் எங்களுக்குமே தெரியல. தப்பு பண்ணிடுவோம், உடனே மன்னிப்பு கேட்டுட்டு அன்பாக போயிடுவோம். ஆக அந்த 3வது வசனம், சமாதானம் கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். எப்படி இருக்கணும்? நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னா ஒருமை என்ன? ஜாக்கிரதையாக இல்லைன்னா என்ன ஆகிடும்? ஒற்றுமை என்ன ஆகிடும்? குலைஞ்சு போயிடும். பிசாசு சபைக்குள்ளே வந்துடுவான். பெங்களூரில் நான் ஒரு வெளியில் போயிட்டு இருந்தேன். வெளியில் பார்த்தா சர்ச் முன்னாடி கீழே போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க, சீல் வச்சுருக்கிறான். என்னன்னு கேட்டால், இந்த வீடு இது கட்டியிருக்காங்க. என்னது? இந்த சபை போலீஸ்காரங்க சீல் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டால், சபைக்குள்ளே சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, நீயான்னு பெருசாக சண்டை. என்றைக்கு நம்ம சண்டை சச்சரவு போட ஆரம்பித்தோமோ சமாதானம் குலைஞ்சு போச்சு. ஆக பணம், பொருள் எல்லாமே எனக்கு வீட்டில் இருந்தாலும் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. எல்லாத்தையும் நம்ம இழந்து போயிடுவோம். தயவு செய்து சபைக்குள்ளே வரும் பொழுது நம்ம எல்லாம் அன்பாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்குறார். ஆக நீங்கள் இந்த சாயங்கால வேலையில் வந்திருக்கீங்க, சந்தோஷம். எனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், த கீ ட்ரூத், யூனிட்டி ரிக்வயர் எஃபர்ட், ஹியூமிலிட்டி அண்ட் பேஷன்ஸ், ஃபர்கிவ்னஸ், பீஸ் லவ்விங் ஹார்ட். அப்படின்னா என்னது? எப்போதும் நான் ஆண்டோட பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? இந்த மெயின்டைன் யூனிட்டி, இந்த அன்பை நம்ம தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, நான் தாழ்மையாக எஃபர்ட் போடணும், நான் முயற்சி செய்யணும். 2வது என்ன பண்ணணும்? தாழ்மையாக இருக்கணும். 3வது என்ன வேணும்? என்னது? பொறுமையாக இருக்கணும். 4வது மன்னிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே என்னது? அமைதியை விரும்புகிறவங்களாக காணப்படும். நம்ம எல்லாரும் அமைதியாக சமாதானமாக இருக்கணுமா வேணாமா? சிங்கப்பூரில் ஓரளவுக்கு சண்டை சர்ச்சரும் பெரிய இல்லை, பக்கத்து நாடுகளை கம்பேர் பண்ணும்போது. ஏன் தெரியுங்களா? சிங்கப்பூர் ட்ரை பண்ணுறாங்க, எப்படியாச்சும் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த நாட்டில், பக்கத்து நாட்டில் ஃப்ரெண்டாக இருக்கணும், எல்லா நாட்டிலையும் ஃப்ரெண்டாக்கி வச்சுருக்காங்க. ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் பக்கத்தில் உள்ள நாடெலாம் பெரிய நாடுகள். அதே போல் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சமாதானமாக இருக்கும்போது நம்ம இருக்கணும்னா எல்லாட்டையும் என்ன செய்யணும்? பைபிள் சொல்லுது, ஒற்றுமையாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். என்ன பண்ணணுமா? ரோமர் 12வது அதிகாரம் ஒரு ஆள் எடுங்க பார்க்கலாம். ரோமர் 12 எடுத்துட்டிங்களா? 18வது வசனம், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷர்ட்டையும் கூடுமானால் முடிஞ்ச மட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ எல்லாட்டையும் எப்படி இருக்கணும்?
பீஸ்ஃபுல்லாக இருக்க கற்றுக்கணும். எல்லா இடத்துலையும் நம்ம சண்டை போட்டோம்னா நமக்கு தான் கேட்ட பேர், எங்கே போனாலும் நம்மளை மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஆக யூனிட்டி மஸ்ட் பி இன்டென்ஷனலி ப்ரொடெக்டட், இட்ஸ் நாட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. ஆக நிறைய இன்னும் நல்ல புரியுங்க, இந்த சமாதானத்தை நம்ம தான் முயற்சி பண்ணி பாதுகாக்கணுமே தவிர அப்படியே சமாதானம் வராது நம்ம முயற்சி பண்ணலைன்னா. சபைக்குள்ளே வரும் பொழுது பாருங்களேன், நம்ம எல்லாம் வெவ்வேறு இடத்துலேருந்து வர்றோம், வெவ்வேறு வேலையிலேருந்து வர்றோம், வெவ்வேறு வெறுப்பில் வர்றோம். கவனமாக இல்லைன்னா சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையை மாற்றிட்டு போகலாம். அதனால தான் யார்கிட்டையும் கவனமாக பேசணும், அன்பாக பேசணும், தாழ்மையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். நீங்கள் நல்லதே சொன்னாலும் மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க சில வேலைகளில். அதனால் கவனமாக இருக்கணும் நம்ம சபைக்குள்ளே. சரியா? வாங்க அடுத்த கதைக்கு போயிடுவோம். 4வது 5வது வசனம் வாசிக்கலாமா? எனக்கு வாசிங்கப்பா. ஒன்று இதில் நான் இன்னொரு காரியம் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம். அப்ளிகேஷன் வி மஸ்ட் ரெசிஸ்ட் கோசிப். அதனால் சபைக்குள்ளே வரும்பொழுது புறம் குறித்து போடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சபைக்குள்ளே வந்து யாரும் பண்ண பேசக்கூடாதியா? புறம் பேசலாமா? பேசக்கூடாதா? கடவுளை பற்றி பேசும், அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேச வேண்டாம். ப்ரைட் பெருமை வரக்கலாமா? வரக்கூடாதா? பெருமை, பிட்டர்னஸ்னஸ், கசப்பு இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? டிவிஷன் சொல்லுவேன், நமக்குள்ளே பிரிவு இருக்கலாமா? அது மாத்திரம். இதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? ஒருத்தர் சமாதானத்தை, பீஸ், சூஸிங் பீஸ் ஓவர் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். நமக்கு தனிப்பட்ட காரியங்கள் வர்றதுக்கு பதிலாக நானும் எனக்குள்ள விருப்பத்தை பார்க்காம மற்றவங்க நலனுக்காக சமாதானத்தை விரும்பணும். ஆஸ்க் யுவர் செல்ஃப், ஆம் ஐ ப்ரொமோட்டிங் பீஸ் ஆர் கிரியேட்டிங் டிவிஷன்? நீங்கள் கேட்டு பாருங்கள், நான் சபையில் சமாதானத்தை ஊக்குவிக்கிறேன்னா அல்லது என்னோட நான் பிளவை ஏற்படுத்துக்கிறேன்னா? சில வேலைகளில் கடவுளை அறியாதவங்க சண்டை போடுவாங்க, வம்பு பண்ணுவாங்க, நீங்கள் சண்டை போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. தயவு செய்து சபைக்குள்ளே வந்துட்ட பிறகு கடவுளுக்கு பிரியமில்லாத எந்த வார்த்தையும் பேசக்கூடாது, யாரை பற்றியும் தப்பாக பேசக்கூடாது, சமாதானமாக இருக்க முயற்சிச்சணும். am I protecting unity or weakening it through word, attitude and action? சில வேலைகள் நான் பேசுகிற பேச்சு, என் செய்கை, என்னோட செயல்பாடு நீங்கள் மக்கள் பார்த்த உடனே புரியும், அப்படிலாம் பார்ப்பாங்க. நல்லா இருக்கும். அப்படி செய்யக்கூடாது. நீங்களாம் என்ன இருக்கணும்? எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக வளரணும். எந்த பாகுபாடும், எந்த நாடு, அந்த இதெல்லாம் பேசவே கூடாது. இங்கே வந்துட்டால் நம்மளாம் ஆண்டோட பிள்ளைங்க. ஒற்றுமையாக இருக்கணுமா வேணாமா? ஒற்றுமைக்காக உங்கள் நேரத்தை கொடுங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போமா தம்பி? மர்லின் வாசிங்க. 4லேருந்து 6 வரை வாசிங்க மர்லின். ஒரு நிமிஷம், அந்த சகோதரர் வாசிக்கிறார். வாசிங்கம்மா. அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போலே ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரு விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாராலும் எல்லாருக்குள்ளும். ஆக இங்கே கவனமாக கவனிக்க, ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் ஃபார் யூனிட்டி. ஆக மேலே சொல்லப்பட்ட 3 வசனத்துக்கும் என்ன அஸ்திபாரம்னு கேட்டிங்கன்னா, இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஒரு 6 அல்லது 7 காரியங்களை பார்க்குறாரு. 7 காரியத்தை சொல்கிறார். முதலாவது, நம்ம எல்லாருக்கும் ஒரே சரீரம்னு சொல்கிறார். ஒரே சரீரம்னா என்ன பார்த்தோமா? இந்த சபை ஒரே சரீரம், ஒரே சபை. ஆல் பிலாங் டு ஒன் சர்ச் ரிகார்ட்லெஸ் ஆஃப் கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜஸ். ஆக இந்த சபைக்குள்ளே நம்ம எல்லோரும் வந்திருக்கிறோம். எந்த கலாச்சாரத்திலேருந்து வந்திருந்தாலும் நம்ம எல்லாம் ஆண்டோட பிள்ளைகளாக ஒன்றாக இந்த சபையில் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த சபையில் பிறகு இருக்கா ஏதாச்சும்? விசேஷமாக சிங்கப்பூர் திருச்சபைகளில் ஆண்களும் பெண்களும் ஒன்றாவே கூட உட்காருவோம், ஒரே இடத்துல எல்லாம் சேர்ந்து. சில சபைகளில் போனீங்கன்னா ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் உட்காருவாங்க. ஆனால் இங்கே அப்படி கூட கிடையாது. இங்கே யார் உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காத, அப்படி எப்படியும் பார்க்கறது கிடையாது. இந்த சபையில் எங்கே வேணாலும் யார் வேணாலும் உட்காரலாம். எல்லாருக்கும் அனுமதி இருக்குது. இந்தியா எந்த மக்கள் எங்கேருந்து வந்து உட்காரலாமான்னு கேட்டால் இந்த சபை ஒரே திருச்சபை, 2 திருச்சபை கிடையாது. 2வது, ஒரே ஸ்பிரிட், ஒரே ஒரு ஆவியானவர். நம்ம கொண்டு வந்தது யார்? தெய்வ ஆவியானவர். இங்கே யார் இருக்கிறா? ஆண்டவருக்குள்ளே நம்ம காணப்படுகிறோம். அதே பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்குள்ளே இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. நமக்குள்ள பிரிவு இருக்க அந்த ஆவியானவர் எங்கே பிரித்து வச்சிருக்கிறாரு நமக்கு. ஆக அதுதான் ஒன் ஸ்பிரிட், ஒரே ஆவி, ஒரே சரீரம், ஒரே ஆவி. அதுக்கப்புறம் என்ன பாருக்கு, என்ன போட்டிருக்கு? ஒரே நம்பிக்கைன்னு போட்டிருக்கா? என்னது? ஒரே கர்த்தரம்னா என்னது? இங்கே யாரை பற்றி போகுது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் யார்? இயேசு கிறிஸ்து தானே. எல்லாரும் தேவன் யார்? எல்லா ராஜாதி என்ன யாருடைய நம்ம கர்த்தர் சொல்கிறோம். ஆமாம், நம்முடைய நம்பிக்கை என்ன நம்பி போட்டிருக்குப்பா? யார்? ஒரே நம்பிக்கை அழைக்கப்பட்டது போலன்னு போட்டிருக்கலையே, வாசிக்கும். 4 நமக்கெல்லாம் ஒரே நம்பிக்கை. நம்ம எல்லாம் எங்கே போவோம்? நம்முடைய நித்தியம் இயேசு கிறிஸ்துவோடு கூட காணப்படுகிறோன்னு போயிட்டுருக்கு. அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு கடைசியில் என்னமோ போட்டிருக்கு,
ஒரே விசுவாசம், எல்லாருக்கும் ஒரே ஒரு சத்தியம், இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம். நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டோட அழைப்பை குறித்து நல்லா பார்க்கும் பொழுது ஒரே சபைக்கு வருகிறோம், ஒரே ஆவியானவர் வருகிறார், ஒரே நம்பிக்கை இருக்குது, ஒரே ஆண்டவர் இருக்கிறாரு, ஒரே விசுவாசம் தான் இருக்குது, ஒரே ஞானஸ்தானம் சொல்லுங்க. ஒரே ஞானஸ்தானம் இருக்கா? ஒரே ஞானஸ்தானம்னா என்னது? எல்லாரும் அந்த இயேசு சாமி நாமத்தில் தான், பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால என்ன செஞ்சுருக்கிறோம்? ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமாக கொடுத்துருக்காங்களே யாருக்காச்சும்? இல்லையே. அப்போ நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? ஒரே கன்ஃபெஷன், ஒரே காரியத்தை செஞ்சுருக்கோம். இத்தனை காரியங்களை எப்படி தான் இருக்கிறோம்? எல்லாம் ஒன்று தான் இருக்குது. அது மாத்திரம் கிடையாது. கடைசி காரியம் வசனம் சொல்லுது. ஆறாவது வசனம், உண்டு எல்லார் மேலும். ஆமாம், அவரே. ஆக இந்த காரியத்தை எல்லாம் யார் தான் நடப்பிக்கிறார்? பிதாவாகிய தேவன் நடப்பித்து கொண்டு இருக்கிறார். ஆக அவர் செய்கிறதுனால இது எல்லாத்துக்கும் மேலே, above all, எல்லாத்துக்கும் மேலே சொல்லப்பட்ட எல்லாருக்கும் மேலே யார் இருக்கிறா? பிதாவாகிய தேவன் நடத்திட்டு இருக்கிறார். எனவே அவர் தான் இந்த உலகத்தையும் காரியங்களும் என்ன சார் அநாதியாக நடத்திட்டு இருக்கார். சோவரின்னு சொல்லுவாங்க. அவர் தான் இறையாண்மை உள்ளவர் நடத்திட்டு இருக்கார். எனவே அவருக்குள்ளே தான் இந்த உலகத்தில் எல்லா நோக்கங்களும் நிறைவேறுகிறது. எனவே நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நமக்குள்ளே காணப்படுகிறவராக இருக்கிறார். எனவே நானும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, பிளவுபட்டவர்களாக இருக்கக்கூடாது, ஒற்றுமையோடு கூட காணப்படணும். இதில் முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டால், யூனிட்டி இஸ் கிரவுண்டட் இன் ஹூ காட் இஸ் அண்ட் வாட் ஹி ஹஸ் டன், நாட் கல்ச்சர், லாங்குவேஜ், ப்ரெஃபரன்ஸ். அப்படின்னா ஆண்டவர் யார் என்பதனால நம்ம இணைக்கப்பட்டு இருக்கிறோமே தவிர, என்னோடய கலாச்சாரமோ, என்னுடைய மொழியோ, என்னுடைய விருப்பு வெறுப்போ என்ன செய்யக்கூடாது? இந்த சபையை பாதிக்கக்கூடாது. நம்முடைய ஒற்றுமை எங்கே தான் இருக்கணும்? ஆண்டவர் மேலே இருக்கணும். அந்த விசுவாசத்தில் காணப்படணும். அவர் நம்ம வாழ்க்கையை செய்த காரியம், நமக்காக ஜீவனை கொடுத்து என்னை மீட்டு இருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். எனவே அதை காணப்படணும். இந்த 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 இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ரைட்? அவர் யூனிட்டி இஸ் டாக்டரினல், ஸ்பிரிச்சுவல் அண்ட் கிரைஸ்ட் சென்டர், நாட் பேஸ்ட் ஆன் பர்சனாலிட்டி. சில வேலைகளில் நம்முடைய ஒற்றுமை எங்கே கூட இருக்குது? கொள்கை அடிப்படையில், விசேஷமாக அதை தான் பேசிகிட்டு இருக்குது. ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய காரியமாக இருக்குது. அவர் கிறிஸ்துவை மையமாக வைத்த ஒற்றுமை. நம்மளோட ஒற்றுமை எங்கே இருக்குது? வேதத்தில். இது ஆவிக்குரிய ஒற்றுமை. நம்ம எல்லாம் உலக காரியங்களை ஒற்றுமை வரலாம், ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒற்றுமாக்கப்பட்டிருக்கோம். அது எல்லாத்துக்கும் மேலே இந்த ஒற்றுமை யார் மேலே இருக்குது? ஏசு கிறிஸ்துவின் மேலே. யார் மேலமா இருக்குது? ஏசு கிறிஸ்து. எனவே நான் என்ன விருப்பு வெறுப்போ அல்ல யாருக்கு பின்னாடி மனுஷனாக போகக்கூடாது. உலக அரசியலில் மற்ற காரியங்களில் மக்கள் பின்னாடி போவாங்க. ஆனால் இங்கே எல்லோரும் எப்படி இருக்கிறோம்? ஒரே ஒரு ஆண்டவர் தான் நமக்கு இருக்கிறார். எனவே நம்ம எப்படி இருக்கணும்? என்ன இருக்கிறோம்? அதான் இங்கே முக்கியமாக பிடிக்கும்போது டிஃப்ரென்ஸ் மே எக்ஸிஸ்ட். நம்ம சில வேலைகளை வித்தியாசங்கள் காணப்படலாம். பட் தே மஸ்ட் நெவர் ஓவர்வைட் வாட் வி ஷேர் இன் கிரைஸ்ட். சில வேலைகளை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசங்கள் காணப்படலாம், சின்ன சின்ன காரியங்கள். ஆனால் நம்ம விசுவாசத்தில் கிறிஸ்துவுக்கு மேலே இந்த வித்தியாசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வாட் யுனைட்ஸ் அஸ் இன் கிரைஸ்ட் இஸ் ஃபார் கிரேட்டர் தென் வாட் விச் டிவைட் அஸ். ஆக நம்ம எல்லாரும் கிறிஸ்துவால் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆக சின்ன சின்ன பிளவுகள் மற்ற காரியங்கள்லாம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அதுக்கு அனுமதிக்கக்கூடாது. தெரியுங்களா? ஆக காரணம் இங்கே ஒரே ஒரு சில காரியங்கள் நான் சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். இங்கே நம்ம கேட்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போது ஒற்றுமையாக இருக்கிறோமோ அது என்ன செய்யுது? ஆண்டவரை மகிமைப்படுது. யூனிட்டி க்ளோரிஃபைஸ் காட். அப்படின்னா என்னமா அர்த்தம்? நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும்போது என்ன நடக்குதுமா? எல்லோரும் சேர்ந்து நல்லா பாடுறோம், உற்சாகப்படுத்துகிறோம், ஆண்டவரை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், சந்தோஷமாக இருக்க. ஆண்டவர் மகிமைப்படுவாரா? அது மாத்திரம் கிடையாது, கடவுள் அறியாதவங்க இருக்கிறவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பார்க்குறாங்க நீங்களாம் ஒற்றுமையாக இருக்கிறீங்க, எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? அது நம்முடைய சாட்சியை எல்லாருக்கும் சந்தோஷமாக, எவ்வளோ ரொம்ப நல்ல ஒற்றுமையாக இருக்காங்களே, சண்டை போடாமல் இருக்காங்களே, நல்லவங்களாக இருக்கிறாங்களே, பார்க்குறவங்களுக்கு நல்ல மாதிரியாக இருக்குமா? நல்ல சாட்சியாக இருக்குமா? இருக்காதா? அப்படியே தலைகளை பாருங்களேன், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி சொல்லுவாங்க மக்கள்லாம்? யூனிட்டி ரிக்வயர்ஸ் ஹியூமிலிட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆக இன்னொரு முக்கியமான காரியம், நான் ஒற்றுமையாக இருக்கணும்னா எனக்கு தாழ்மை வேணும். அப்புறம் இன்னொரு என்ன வேணும்? ஆவிக்குரிய முதிர்ச்சி வேணும், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. முதிர்ந்தவங்க தான் மன்னிப்பு கேட்பாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது எல்லாம் சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க சின்ன சின்ன காரியத்துக்கு, பார்த்துருக்கீங்களா? ஆனால் கொஞ்சம் பெரிய வயசு ஆக அப்படியே பொறுமையாக போயிடுவாங்க. ஏன்னா அந்த முதிர்ச்சி வந்துடும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குரிய முதிர்ச்சியை கடவுள் நமக்கு கொடுக்கணும். ஏன்னா ஆக யூனிட்டி டஸ் நாட் மீன் யூனிஃபார்மிட்டி, இஸ் அ ஹார்மனி அண்டர் கிரைஸ்ட். ஆக நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் ஒற்றுமையாக இருக்கிறதுனால. ஆனால் ஆண்டவருக்குள்ள ஒற்றுமையாக காணப்பட முயற்சி செய்யும்.
எனவே ஹார்மனினா நமக்கு எல்லாரும் வித்தியாசமாக இருந்தாலும், வெவ்வேறு மொழிகள் பேசுகிற இந்த மக்களாக இருந்தாலும், வெவ்வேறு வேலை ஸ்தலங்கள் இருந்து வந்திருந்தாலும், ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? ஒற்றுமையாக இசைவாக காணப்படுவோம். காரணம் என்ன? யார் நமக்குள்ளே இருக்கிறா? ஆண்டவர் ஆவியானவர் இருக்கிறார். ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிறோம். என்னை நம்ம சபைக்குள்ளே என்ன கொடுக்கக்கூடாது? பிளவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. க்ரோத் இஸ் போத் பர்சனல் அண்ட் கார்பரேட். ஆக அப்படி நம்ம ஒற்றுமையாக இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், நம்ம எல்லாரும் சேர்ந்து வளருவோம் ஆண்டவருக்குள்ளே. அதே சமயம் தனித்தனியாகவும் வளருவோம். பார்த்தீங்களா? நம்ம எல்லோரும் சேர்ந்து வளருவோம். எல்லோரும் வளருவாங்க இல்லையா? அதே சமயம் தனியாக வளர மாட்டோமா? எப்போ ஒற்றுமை இருக்கும்? நானும் வளர ஆரம்பிப்பேன். என்னோட மற்றவங்களையும் சேர்த்து வளர்க்கறது உதவி செய்ய ஒற்றுமையாக இருக்கும்போது மாத்திரம். அது மாத்திரம் கிடையாது. The church grows best when member grow together. ஆக எல்லாரும் சேர்ந்து வளர்றாங்க, நல்லா இருக்கான். அப்போ இந்த சபை எப்படி வளர ஆரம்பிக்கும்? ரொம்ப வளர. சிங்கப்பூர் பார்த்திங்கன்னா ஆண்டோட பெரிதான கிருபைனால இந்த நாட்டில் எல்லாருக்கும் நல்ல வசதி வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அப்போ நம்ம எல்லா தனிநபர்களும் நல்லா இருக்கும்போது இந்த மொத்த நாடும் நல்லா இருக்குது. வச்சுக்கோங்க, இந்த பகுதிகள் நிறையா இருந்துட்டு இன்னொரு பக்கம் வீக்காக இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? மொத்த நாடு சந்தோஷமாக இல்லை. இன்றைக்கி பல நாடுகளில் நீ போனீங்கன்னா எப்படி இருக்காங்க? ஆசீர்வாதமாக இல்லாமல் இருப்பதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அந்த நாட்டில் ஒற்றுமை கிடையாது, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, வேலை வெட்டி எல்லாம் இல்லை. அதுதான் இன்றைக்கி முக்கியமான வீட்டில். இன்றைக்கி நிறைய வீடுகளில் கூட ஒற்றுமை இல்லைன்னா என்னாச்சு? அந்த வீட்டில் என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்காது. அது faith deepens when believers walk with humility and peace. எப்போது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் நம்ம ஆழமாக காணப்படுகிறோமோ, எப்போது நம்முடைய வாழ்க்கையில் மக்கள் தாழ்மையாகவும் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் சமாதானமாக இருக்கிறார்களோ, அப்போ அவங்க விசுவாசத்தில் எப்படி இருக்காங்க? ஆழமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா பொறுமையாக இருக்கிறாங்க, பக்குவமாக இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்கன்னு கேட்டால் அவர்களுக்கு தெரியும் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் சொல்லிட்டு. எனவே என்றைக்கு உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரோ, ஆக உங்களுக்குள்ளே பிளவு இருக்கக்கூடாது, பிரிவு இருக்கக்கூடாது, போட்டி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, வம்பு இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் பதிலாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். உண்மையிலே என்னோடய ஆசை என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாரும் என்னை விட நல்லா இருக்கணும், நல்லாவே சந்தோஷமாக இருக்கணும். என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் எனக்கு தானே சந்தோஷம். எப்போதுமே எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும். என் பிள்ளைங்க என்கிட்ட வர்ற எல்லார் பிள்ளைக்கும் என்னோடய ஜபம்னா ஒன்று தான், நீங்கள் நல்லா இருக்கணும்டா, நல்லா இருங்கப்பா. ஏன்னு கேட்டால் ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறாரு? நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்க தான் விரும்புகிறார். எனவே ஆக ஒன்று தான் கடைசியில் முடிக்கும்போது நான் முடிச்சிடுறேன் இந்த ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு, பிரிக்ஸ் ஸ்டாக் டுகெதர் ஃபார்ம் அ பைல். பிரிக்னா என்னது? வச்சு விசேஷமாக நமக்கு செங்கல் இருக்கு இல்லையா? செங்கல் எல்லாம் மொத்தமாக அடுக்கி வச்சுக்கோங்களேன். அது நிறையா செங்கல்கள் இருக்கும். ஆனால் அதில் பிரிக் பவுண்ட் பட் மோட்டார் பிகம் ஸ்ட்ராங் பில்டிங். செங்கலை அடுக்கி வச்சதுனால அது ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆனால் அதில் சிமெண்ட்டை போட்டு அந்த மாதிரி கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய கட்டடமாக மாறிடும். அதே மாதிரி என்ன நடக்குதுன்னு கேட்டால், motto of the church is love, humility, patience and peace applied daily by the Spirit of the Lord God. ஆக நானும் நீங்களும் தனித்தனியாக சின்ன செங்கலாக வந்திருக்கிறோம். என்னங்க, நமக்கு எல்லாத்துக்கும் அன்பு இருக்குது, தாழ்மை இருக்குது, பொறுமை இருக்குது, சமாதானமெல்லாம் சேர்ந்து இருக்குது. அப்போ நம்ம எல்லாம் எப்படி வந்துடுவோம்? கடவுளோட ஆவியானவர் நம்ம நல்லா நெருக்கமாக கட்டிடுவார். நம்ம என்ன செய்ய முடியாது? ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பில்டிங் சபையாக இருப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம கட்டிட்டு வந்துட்டு இருக்கிறார் இல்லையா? ஆக நம்மெல்லாம் தனித்தனியாமல் இருப்பதுக்கு இணைக்கிறது என்னதுன்னு கேட்டால், இந்த நல்ல பண்புகள், அன்பு, ஆண்டோட அன்பு, ஆண்டோட தாழ்மை, எனக்கு பொறுமை, எல்லாருக்குள்ளேயும் சமாதானம். தேவ ஆவியான ஒவ்வொரு நாளும் வார்த்தையை சொல்லி கொடுத்து என்னை வளர்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது when believers grow together in faith and unity, எப்போது விசுவாசிகள் விசுவாசத்தில் என்ன செய்கிறாங்க? விசுவாசத்தில் ஒற்றுமை வளர்கிறாங்கோ, and church become living testimony of God's grace to the world. எப்போது எல்லா விசுவாச பிள்ளைகளும் ஒற்றுமையோடு கூட காணப்படுறாங்க, விசுவாசத்தை வளர்கிறாங்க, அப்போ இந்த சபை எப்படி இருக்குன்னு கேட்டால் உலகத்துக்கு ஜீவனுள்ள சாட்சியாக இருக்குது. இந்த உலக மக்களுக்கு முன்னாடி இந்த சபை பற்றி எப்படி இருக்குது? கடவுளோட நாமத்தை உயர்த்திக்குது, மகிமைப்படுத்துக்குது இல்லையா? எனவே நானும் நீங்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒற்றுமையாக காணப்படும், பிசாசு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வளர்றீங்கன்னு சொன்னால் அப்போ தான் கிறிஸ்து உங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறார். அந்த கிறிஸ்துவின் நிறைவை மற்றவங்களுக்கு காண்புறாங்க. கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறாங்கன்னு எப்படி தெரியும்? அவங்களுக்கு கடவுள் அறியாதவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா கடவுளோட பிள்ளைங்களாக இருக்கிறீங்க, ஒற்றுமையாக இருக்குங்க, சண்டை போட மாட்டீங்க, சச்சரவு போட மாட்டீங்க. இதை வீட்லேயும் நீங்கள் செய்யணும். எல்லோரும் அன்பாக இருக்கணும். வாங்க கண்ணமுடி ஜெபிப்போமா? கண்ணமுடிக்கு போகிறோம். எனவே நாம் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு உண்மையாக நடக்க வேண்டும், பாத்திரவான்கள் நடக்க வேண்டும். கிறிஸ்துவின் போல கிறிஸ்துவின் தாழ்மையை தரித்து கொண்ட பண்புகளை வளர்க்க வேண்டும். எப்படியாவது நாம் கிறிஸ்துவ கொடுத்த ஆவியானவர் கொடுத்த தாழ்மையை, ஒற்றுமையை நாம் என்ன செய்யணும்?
ஒற்றுமையை நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒப்புக் கொடுக்கணும். ஆவியானவர் கொடுத்த ஒற்றுமையை வளரணும். அப்படி இருக்கும்போது நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வளர முடியும். எனவே நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போமா? அன்பில் இயேசு சுவாமி, இந்த வேலைக்காய் நன்றி. இந்த நல்ல நாளிலும் இது பிள்ளைகளாக வர கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை கேட்க கிருபை தந்தீர், அதற்காக நன்றி. அதன் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.